வெல்கம் டு லக்ஷ்மி உஷா வீடியோஸ். இந்த வீடியோவில் நான் ராஷ்டிர பாஷாவில் தக்ஷின் ஆஃப்ரிக்கா மே காந்திஜி லெசனோட எஸ்ஸே சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். दक्षिण अफ्रीका में गांधी जी, साउथ अफ्रीका गांधी जी। गांधी जी सन 1893 को दक्षिण अफ्रीका गए। गांधी जी 1893 दक्षिण अफ्रीका को போனார். वहाँ सेठ अब्दुल्ला नामक एक बड़े आदमी थे. அங்கே सेठ अब्दुल्ला அப்படின்னு ஒரு பெரிய மனிதர் இருந்தார். उन्होंने एक मुकदमा लड़ने के लिए गांधी जी को वहाँ बुलाया. அவர் அங்கே ஒரு கேஸ் நடத்துறதுக்காக காந்திஜியை அங்கே கூப்பிட்டாரு. जहाज़ से गांधी जी डरबन पहुँचे. கப்பல் மூலமாக காந்திஜி டர்பன்ற ஊருக்கு போய் சேர்ந்தார். वहाँ गांधी जी प्रिटोरिया की ट्रेन पकड़ी. அங்கேருந்து காந்திஜி பிரிட்டோரியாவுக்கு போகிற ட்ரெயினை பிடிச்சார். वे पहली श्रेणी डिब्बे में जा रहे थे. அவர் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். उनके पास पहली श्रेणी के टिकट भी था. அவருக்கு ஃபஸ்ட் கிளாஸில் போகிறதுக்கான டிக்கெட்டும் இருந்தது. टीटी आकर उन्हें तीसरी श्रेणी के डिब्बे में जाने के लिए कहा. டிக்கெட் செக்கர் வந்து அவரை தேர்ட் கிளாஸில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. காந்திஜி இன்கார் கியா. ஆனால் காந்திஜி அதை மறுத்துட்டார். फिर भी उन्हें ஜபர்தஸ்தி से, ஆனாலும் அவரை கட்டாயப்படுத்தி பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ஸ்டேஷன் பர், பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற ஸ்டேஷனில் உத்தார் தியா கயா, இறக்கி விட்டாங்க. வஹா அங்கே உன்கோ அவருக்கு கட்கடாத்தி டண்டுமே, நடுங்கிற குளிரில் ரஹ்னா படா இருக்க வேண்டியது இருந்தது. गांधी जी को मालूम हो गया कि यहाँ भारतीयों पर इतना अन्याय हो रहा है. அப்போ காந்திஜிக்கு தெரிஞ்சுது இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்தியர்களுக்கு எவ்வளோ அநியாயம் நடந்துட்டுருக்குன்னு. எஸ் அந்நியாயக்கே கிலாஃப், இந்த அநியாயத்திற்கு எதிராக லட்னா சாத்தே, போராடணும் அப்படின்னு நினச்சாரு. இசி கட்னானே, இந்த நிகழ்வு தான் சத்தியாகிரக் நாமக், சத்தியாகிரகம் என்ற பெயருடைய அஸ்திரகா ஆயுதத்தை ஜன்மதியா ஏற்படுத்தியது. எஸ் அஸ்திரகே சாத், இந்த ஆயுதத்தோடு தான் 1893 से 1914 तक 1893லேருந்து 1914 வரைக்கும் இந்த ஆயுதத்தால் தான் வே லடுத்தே ரகே அவர் போராடின்னு இருந்தார்.
உன்கோ ஜீத் மிலா, அதில் அவருக்கு வெற்றியும் கிடச்சிது. 1915 கோ 1915 வே பாரத் லௌட்டே, அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். பாரத் में भी आज़ादी के लिए इस सत्याग्रह अस्त्र का प्रयोग किया. பாரத் में भी இந்தியாலையும் ஆசாதி के लिए சுதந்திரத்திற்காக இஸ் சத்தியாகிரக அஸ்திர, இந்த சத்தியாகிரகம் என்ற ஆயுதத்தை தான் பிரயோகியா பயன்படுத்தினார். ஹமே, நமக்கு ஆசாதி மிலி, சுதந்திரமும் கிடச்சிது. காந்திஜி மகாத்மா பனே, காந்திஜியும் மகாத்மாவாக ஆனார்.